This is a collaborative effort between FKSCI and Department of Tourism, Government of Karnataka, to bring together all the southern states, Tamil Nadu, Telangana, Kerala, Andhra Pradesh, Pondicherry and Lakshadweep, together on a common platform to bring all the investors to the tourism sector to ensure that the tourism offerings can be developed. Thank you. சார், இப்போ இந்த இந்த 2 நாட்கள் குறிப்பாக தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுற்றுலாவில் மிகவும் பிரமாண்டமான பட் இந்த 2 நாள் கருத்தரங்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவான இன்வெஸ்டர் ஈர்க்கும், இனி எந்தெந்த மாதிரியான வளர்ச்சியை இன்னைக்கு கொடுக்குது சவுத் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கு இது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சுற்றுலாத்துறையை பொறுத்த வரைக்கும்? சவுத் இந்தியாவில் 7 மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் இருக்குது. பட் இங்கே இருக்கிற வளங்கள், இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு சிறப்பு, பாரம்பரியம் கொடுத்துருக்கிற ஒரு கட்டமைப்பு வேறு எந்த மாநிலங்களையும் கிடையாது. அதனால் இந்த 7 மாநிலங்களில் சுற்றுலாத்துறைக்கான வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏற்கனவே சுற்றுலாத்துறையை நம்பி இருக்கிற மாநிலங்கள் இருக்குது, நாடு இருக்குது. பட் நம்ம சவுத் இந்தியாவில் இந்த சுற்றுலாத்துறைக்கு இன்னும் அதிகமாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் இந்த பர்டிகுலர் உற்சவம் 2024 தட்சிண பாரத் உற்சவம் என்ன நம்ம பண்ணிட்டுருக்கோம். இந்த உற்சவத்தினால எல்லா 7 சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸில் கூட இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட இன்றைக்கி இந்த 2 நாள் உற்சவம் நடக்கிறது 4000 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் சவுத் இந்தியாவில் புதுசாக அதுக்கான உடன்படிக்கை கையெழுத்தாகிருக்கு. மேலும் இந்த சவுத் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கும் நிறையா ஆர்டிஓ செக் போஸ்ட் அப்படி இருக்குது. ஸோ இந்த முயற்சியின் மூலமும் ஒரு சீம்லெஸ் டிரான்சிட் இந்த சவுத் இந்தியா முழுக்க எந்த தடையும் இல்லாமல் சுற்றுலா பயணிகள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு வழிவகையை ஏற்படுத்தும். இப்போ கொள்கை முடிவு என்ன எடுக்கிறது? நாங்கள் கொள்கை முடிவு எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்டர் வருவாங்கன்றது. இப்போ எந்த மாதிரியான கொள்கை முடிவு எடுக்கணும் கவர்மெண்ட் அப்படின்னு? பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோன்னா டைரெக்டாக வர்ற இன்கம் தான் இன்கம் நினைக்கிறோம். அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு டைரெக்டாக அரசு கஜானாவுக்கு ஜிஎஸ்டி மூலம் இன்கம் வந்துச்சு. பட் பொதுவாக ஜிஎஸ்டியை கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணோம்னா நிறையா நமக்கு சவுத் இந்தியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் அதிகமாக வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டரில் கிட்டத்தட்ட 28% வரைக்கும் ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, லக்ஸரி ஹோட்டல்ஸ்லாம் 28% நம்ம ஜிஎஸ்டி போடுறாங்க. இந்த ஜிஎஸ்டியை கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணோம்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வாய்ப்பு. இதில் பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம பாலிசி லெவலில் இந்த ஜிஎஸ்டியை லிபரலைஸ் பண்ணுறது மூலம் சுற்றுலாத்துறையை அதிகப்படுத்த வளப்படுத்த. கொள்கை முடிவு என்ன எடுக்கிறது? நாங்கள் கொள்கை முடிவு எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்டர் வருவாங்கன்றது. இப்போ எந்த மாதிரியான கொள்கை முடிவு எடுக்கணும் கவர்மெண்ட் அப்படின்னு? பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோன்னா டைரெக்டாக வர்ற இன்கம் தான் இன்கம் நினைக்கிறோம். அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு டைரெக்டாக அரசு கஜானாவுக்கு ஜிஎஸ்டி மூலம் இன்கம் வந்துச்சு. பட் பொதுவாக ஜிஎஸ்டியை கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணோம்னா நிறையா நமக்கு சவுத் இந்தியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் அதிகமாக வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டரில் கிட்டத்தட்ட 28% வரைக்கும் ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, லக்ஸரி ஹோட்டல்ஸ்லாம் 28% நம்ம ஜிஎஸ்டி போடுறாங்க. இந்த ஜிஎஸ்டியை கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணோம்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வாய்ப்பு. இதில் பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம பாலிசி லெவலில் இந்த ஜிஎஸ்டியை லிபரலைஸ் பண்ணுறது மூலம் சுற்றுலாத்துறையை அதிகப்படுத்த வளப்படுத்த.